ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐசிசி சாம்பியன் டிராஃபிக்கான இந்திய அணி இப்போ தான் அறிவித்த உடனே ஒரு புதிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. அணியிலிருந்து ஒரு முக்கிய வீரர் விலகல். அது மட்டும் இல்லாமல் அவர் இல்லைன்னா சாம்பியன் டிராஃபி அடிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அணியிலிருந்து விலகி இருக்கார். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது யார் என்ன, அதெல்லாம் புது பிளேயர் ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன எதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தில் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் டிராஃபி தொடங்க போது பாகிஸ்தான்லேயும் நம்ம துபாயிலையும் நடக்க போதுங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இந்த போட்டிக்கோசரம் ஆவலாக இருக்காங்க எல்லா ரசிகர்களும், கிரிக்கெட் ரசிகர்களும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் இந்திய அணி அறிவித்தாங்க. ஆனால் இந்திய அணியிலிருந்து பும்ரா விளையாடுறது சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்திருக்குங்க தகவல். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காயம், டெஸ்ட் போட்டி விளையாடும் போது ஏற்பட்ட காயம் இன்னும் கூட குணமாகலை. அவர் ஐபிஎலுக்கு தான் விளையாடுறதுக்கு வருவார், சாம்பியன் டிராஃபி விளையாடுறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசிஷனே சொல்லாங்க. ஏன்னா ஐபிஎலுக்கோசரம் அவர் இது பண்ணுறது கொஞ்சம் இதுதான். ஏன்னா சாம்பியன் டிராஃபிக்கு வந்தால் தான் ஓகே தான். பட் சாம்பியன் டிராஃபி விளையாடினார்னா ஒரு ஐபிஎல் மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் ஐபிஎல் பெரிய தொடர் இருக்கிறதுனால சாம்பியன் டிராஃபியை அவர் புறக்கணிக்கு தான் தகவல் வந்திருக்குங்க. சாம்பியன் டிராஃபியில் அவர் விளையாடுறதுக்கு அவருக்கு பதிலாக வேறு யார் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய சவாலான போட்டிகள் போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சிராஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் சிராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் டெத்தில் சரியாக போடல அப்படி இப்படி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. இன்னொரு பேஸ் பவுலர் பார்த்தீங்கன்னா அஷித் ராணாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது யாருக்கு இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க தெரியல, பும்ராக்கு. பட் யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் பும்ரா ஈக்குவலுக்கு யாராலையும் வர முடியாதுங்க. ஏன்னா ஒரு மேட்ச் வின்னருங்க. தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போலிங் எபிலிட்டி இருக்கிற ஒரே ஆள் நம்ம இந்திய அணியில் ஒரு நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா மட்டும்தான். இப்போ அவரே இந்த மாதிரி போகும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. முகமது ஷமி இருக்கார், ஹர்தீப் சிங் இருக்காங்க, ஓகே. இருந்தாலும் பும்ரா இருக்குது, தனி பலம் தான் இந்திய அணிக்கு. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, நடக்கணும்னு இருக்குது. பட் நம்ம இந்திய அணியோட ஸ்குவாடு கண்டிப்பாக சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிராஜ் வரத்துக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குதா தகவல் வந்திருக்கு. அது எப்படி சொல்கிறது, சிராஜியை டெத்தில் நல்லா போட மாட்டேன்றீங்க, திருப்பி அவரே எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்திய அணி இந்த வாரத்துக்குள்ளே அதுக்கான புதிய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனல் அப்டேட் பண்ணுறேன். பட் இந்திய அணி இந்த சாம்பியன் ட்ராஃபி அடித்து ஆகணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கிட்ட போய் ஃபைனலில் போய் விட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாதுங்க. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா கோப்பை வென்றவனும். ஏன்னா ஃபைனல் போயிட்டு இதே ஃபார்மரில் தான் விட்டீங்க. அந்த ஃபைனலில் விட்ட கப்பை ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியாக நம்ம திருப்பி அடிக்கணும். அதுதான் நம்மளோட கனவுன்னு சொல்லலாம். அதே ஆஸ்திரேலியா வந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஆஸ்திரேலியா ஃபைனலில் வச்சு அடித்தா அதோட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சாம்பியன் ட்ராஃபியை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணால் தான் பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை போட்டால் நல்லாயிருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.